ஹலோ வீவர்ஸ், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது as well as. இந்த as well as நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்துறோம் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னோம்னா நம்மளுடைய இங்கிலீஷ் ஸ்பீச்சுக்கு கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க as well as எங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த as well asனா என்ன மீனிங் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியும், அது கூட இன்னொரு விஷயமும் தெரியும். ஒரு விஷயம் நான் செய்யறேன், அது கூட நான் இந்த விஷயமும் செய்வேன். ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கும், அது கூட எனக்கு இதுவும் பிடிக்கும். இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இல்ல ஏற்கனவே ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், அது கூட இன்னொரு விஷயமும் நம்ம சேர்த்து சொல்லும் போது அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா as well as அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, அவள் பாடுவதோடு கூட ஆடவும் செய்வாள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சோ இத வந்து நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அவள் பாடுவதோடு, சோ அவளுக்கு என்ன தெரியும்? பாடவும் தெரியும், அது கூட என்னவும் தெரியும்? ஆடவும் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ ரீசெண்டா ஒரு சிங்கர் வந்து இப்ப டான்ஸும் ஆடுறாங்க, சைந்தவின்னு நினைக்கிறேன். அவங்க வந்து பாடுவாங்க நல்லா. இப்போ ரீசெண்டா நிறைய ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ல டான்ஸும் ஆடுறாங்க. இப்போ இங்க என்ன சொல்லியிருக்காங்க? அவள் பாடுவதோடு கூட ஆடவும் செய்வாள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சோ இங்க நம்ம இந்த ரெண்டு சென்டென்ஸையும் ஃபர்ஸ்ட் தனித்தனியா நம்ம எழுத போறோம். என்ன அப்படின்னா அவள், சோ அவள் பாடுவதோடு, சோ அப்ப அவள் பாடுவா. முதல் நம்ம அதை எழுதிக்கலாம். சி சிங்ஸ், அவள் பாடுவாள். சி சிங்ஸ், பாடுவாள். அதோட என்னவும் செய்றா? ஆடவும் செய்றா. சோ சி டான்ஸ், சி டான்சஸ். ஓகே, சி டான்சஸ். சோ சி சிங்ஸ், சி டான்சஸ். அவள் பாடுவாள், அவள் ஆடுவாள். சோ ரெண்டையும் எழுதியிருக்கோம். இப்ப இந்த நடுவுல என்ன செய்யறோம்? கூட அப்படிங்கிறத சேர்க்க போறோம். ஓகே, இந்த கூட அப்படிங்கிறத சேர்க்கும் போது அந்த இடத்துல சப்ஜெக்ட் ஒரு டைம் நம்ம எழுதினா போதும், திரும்ப நம்மளுக்கு வரணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இந்த சப்ஜெக்ட் நம்மளுக்கு இங்க தேவையில்லை, அதை நம்ம எரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ நம்ம இங்க கூடங்கிறது மட்டும் சேர்க்க போறோம். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? as well as, அவ்வளவுதான். ஓகே, she sings as well as dances. அவள் பாடுவாள், அது கூட என்ன செய்யறா? ஆடவும் செய்கிறாள் அப்படிங்கிறதுக்கு நம்ம இதை பயன்படுத்துவோம். இப்ப அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. ரமேஷ் தமிழோடு கூட ஆங்கிலம் பேசுகிறான். அவனுக்கு தமிழும் தெரியும், இப்ப என்ன செய்யறான்? ஆங்கிலமும் பேசுறான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அப்ப அவன் தமிழும் பேசுவான், ஆங்கிலமும் பேசுவான். சோ ரமேஷ்ங்கிற சப்ஜெக்ட். சோ ரமேஷ், பேசுறதுக்கு என்ன சொல்லுவோம்? ஸ்பீக். ரமேஷ் ஸ்பீக்ஸ். ஸ்பீக்ஸ்ங்கிறது சிங்குலர் சப்ஜெக்ட்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ ரமேஷ் ஸ்பீக்ஸ், என்ன பேசுறான்? தமிழ். ஸ்பீக்ஸ் தமிழ், அவன் தமிழ் பேசுறான். திரும்ப நம்ம எழுதும் போது என்ன சொல்லுவோம்? ரமேஷ் ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ், ஆங்கிலம் பேசுறான் அப்படின்னு சொல்லி எழுதுறோம். சோ இது ரெண்டையும் நம்ம சேர்க்கும் போது நம்மளுக்கு ரமேஷும் வர வேண்டியது இல்லை, ஸ்பீக்ஸும் வர வேண்டியது இல்லை. ஏன்னா பேசுற ஒரு காமனான ஒரு விஷயத்தை தான் சொல்றோம். சோ தமிழ் நம்ம எழுதிட்டோம். அடுத்து நம்ம இதுல சேர்க்க போறது ஆங்கிலம் மட்டும்தான். சோ இது ரெண்டையும், தமிழையும் ஆங்கிலத்தையும் சேர்க்கறதுக்கு as well as நம்ம யூஸ் பண்றோம். இந்த கூடங்கிறதுக்கு as well as இங்கிலீஷ். சோ தமிழும் பேசுறா, அது கூட என்னவும் பேசுறாங்க அப்படின்னா ஆங்கிலமும் பேசுறான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ ரமேஷ் ஸ்பீக்ஸ் தமிழ் as well as இங்கிலீஷ். அடுத்தது பாருங்க, அவன் படிப்பதோடு கூட வேலை செய்கிறான். நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா படிச்சுக்கிட்டே பார்ட் டைம் ஜாப் பார்ப்பாங்க. சோ அந்த மாதிரி படிக்கவும் செய்யறான், அதே டயத்துல என்னவும் செய்யறான்? வேலையும் செய்யறான் அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்ம ரெண்டு சென்டென்ஸை வந்து இணைக்கும் போது சப்ஜெக்டும் வெர்பும் ஒரே மாதிரி இருந்தா அந்த ரெண்டும் நம்ம எழுத வேண்டியது கிடையாது. ஆப்ஜெக்டை மட்டும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? இணைச்சு எழுதிக்கலாம். இப்போ அவன் அப்படிங்கும் போது he படிக்கிறான், he studies. அவன் படிக்கிறான். கூடவே அப்படிங்கும் போது as well as என்ன செய்யறான்? வேலையும் செய்யறான். so works, படிக்கவும் செய்யறான், அது கூட வேலையும் செய்யறான். so he studies as well as works. அடுத்தது பாருங்க, அந்த கடை பழங்களோடு கூட காய்கறிகளையும் விற்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இங்க சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா அந்த கடை, the shop. விற்கிறது அப்படின்னா சேல்ஸ். சோ சேல்ஸ், அவங்க விற்கிறாங்க. என்ன விற்கிறாங்க அப்படின்னா பழங்களோடு கூட காய்கறிகளையும். சோ ஃப்ரூட்ஸ் as well as வெஜிடபிள். சோ ஃப்ரூட்ஸும் விற்கிறாங்க, அது கூட எதுவும் விற்கிறாங்க? வெஜிடபிள்ஸும் விற்கிறாங்க. The shop sells fruits as well as
வெஜிடபிள்ஸ். அங்க வந்து காய்கறிகளையும் விற்கிறாங்க, பழங்களும் விற்கிறாங்க. அவர்கள் கிரிக்கெட்டோடு கூட கால்பந்தும் விளையாடுகிறார்கள். ஸோ இதை எப்படி எழுதுறது அப்படிங்கிறது என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும், ட்ரை பண்ணுங்க. இப்போ இந்த முதல் வாக்கியத்தை பாருங்க. ஆசிரியர் மாணவர்களாலும் கூட பெற்றோர்களாலும் மதிக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்றாங்க. மத்த எந்த ஒரு ஜாபுக்குமே இல்லாத ஒரு ரெஸ்பெக்ட் எதுக்கு இருக்கு அப்படின்னா ஆசிரியர் தொழிலுக்கு இருக்கு. ஸோ மாணவர்களும் சரி பெற்றோர்களும் சரி மதிக்கிற ஒரு வேலை அப்படின்னா அது ஆசிரியர் வேலை தான். ஸோ இப்ப ஆசிரியர் மாணவர்களாலும் கூட பெற்றோர்களாலும் மதிக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இங்க சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா ஆசிரியர், த டீச்சர், த டீச்சர். இங்க ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னா மாணவர்களும் பெற்றோர்களும். இதுதான் நம்மளுக்கு ஆப்ஜெக்ட். ரெண்டு இது கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கு ரெண்டுக்கு நடுவுல தான் நம்ம as well as போட போறோம். அதுக்கு முன்னாடி மதிக்கப்படுகிறார் அதை நம்ம எழுதிக்கலாம். சோ the teacher is respected. சோ டீச்சர் வந்து மதிக்கப்படுகிறார்கள். யாருனால அப்படின்னா மாணவர்களாலையும் பெற்றோர்களாலையும். ரெஸ்பெக்டட் பை. சோ இவங்களால அப்படிங்கும் போது பை யூஸ் பண்ணணும். சோ யாருனால அப்படின்னா ஃபர்ஸ்ட் மாணவர்கள், the student, as well as அவங்க கூட ஸ்டூடெண்ட்ஸ் கூட பெற்றோரும். ஸோ த பேரண்ட்ஸ், பேரண்ட்ஸ் என்ன செய்யறாங்க ஆசிரியர்களை மதிக்கிறாங்க. ஸோ த ஸ்டூடெண்ட் as well as parents. Okay. Teacher is respected by the students as well as the parents. அதாவது பெற்றோர்களாலையும் மாணவர்களாலையும் மதிக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அடுத்தது பாருங்க. இந்த மொபைல் அழைப்புகளுக்கும் கூட ஆன்லைன் வகுப்புகளுக்கும் பயனுள்ளதாக இருக்கிறது. இங்க இந்த மொபைல் இதுதான் நம்மளுக்கு சப்ஜெக்ட். சோ ரெண்டு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா அழைப்புகளுக்கும் கூட ஆன்லைன் வகுப்புகளுக்கும். சோ அப்போ நம்ம போட வேண்டிய விஷயம் as well asங்கிற போட வேண்டிய அந்த வார்த்தை வந்து எதுக்கு நடுவுல இருக்கு அப்படின்னா அழைப்புகளுக்கும் ஆன்லைன் வகுப்புகளுக்கும். இதுக்கு ரெண்டுக்கு நடுவுல தான் நம்ம அதை போட போறோம். அப்ப நம்ம எழுதும் போது இந்த மொபைல் பயனுள்ளதாக இருக்கிறது இருக்கு இல்லையா? சோ இதைத்தான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதணும். இந்த மொபைல் அப்படின்னு சொல்லும் போதே this mobile is useful. பயனுள்ளதாக அப்படிங்கும் போது யூஸ்ஃபுல். இஸ்ங்கிறது வந்து இந்த இருக்கிறதுன்னு சொல்ல முடியாது, பி வெர்ப், அதுக்கு பதிலாக தான் இஸ் போட்டிருக்கோம். அப்போ திஸ் மொபைல் அப்படிங்கும் போது இந்த மொபைல் இஸ் இருக்கிறது. எப்படி இருக்குது? யூஸ்ஃபுல், பயனுள்ளதாக. யாருக்கு எதுக்கு அப்படின்னா அழைப்புகளுக்கும் எஸ் ஆன்லைன் வகுப்புகளுக்கும். ஃபார் காக எதுக்காக அது பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா அழைப்புகளுக்கு. ஃபார் அழைப்புகள் அப்படிங்கும் போது கால் பேசுறதுக்கு. ஓகே, ஒருத்தவங்ககிட்ட நம்ம பேசுறதுக்கு அது பயனுள்ளதா இருக்கு. ஃபார் கால் as well as அது கூட ஆன்லைன் கிளாஸஸ். ஸோ இப்ப நிறைய பேருக்கு என்ன செய்யறாங்க ஆன்லைன் கிளாஸஸ் அதிகமா எடுக்கிறாங்க. கொரோனா டைத்துல எடுத்தாங்க. பட் இப்பயும் என்ன செய்யறாங்க 10th 11th 12th அதிகமா ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறாங்க. ஸோ ஸ்கூலுக்கும் வர சொல்லி படிக்க வைக்கிறாங்க, வீட்லயும் உட்காந்து கிளாஸஸ் எடுக்கிறாங்க. திஸ் மொபைல் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் கால்ஸ் as well as ஆன்லைன் கிளாஸஸ். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. பூங்கா குழந்தைகள் விளையாடவும் பெரியவர்கள் அமைதியாக நடக்கும் இடமாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இங்க வந்து சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா பூங்கா. சோ இடமாக இருக்கு. சோ இதைத்தான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதணும். குழந்தைகள் விளையாடுறது, அடுத்து பெரியவர்கள் அமைதியா நடக்கிறது. இந்த ரெண்டு செயல் இருக்கு. இந்த ரெண்டு செயலை நம்ம அடுத்து எழுதலாம். ஃபர்ஸ்ட் பூங்கா, பார்க். இடமாக உள்ளது. உள்ளது அப்படிங்கும் போது பி வெர்ப் இஸ். த பார்க் இஸ் பிளேஸ். இடமாக இருக்கு. பூங்கா இடமாக இருக்கு. எதுக்கான இடமாக இருக்கு? ஃபார் சில்ட்ரன், குழந்தைகள். சோ குழந்தைகள் எழுதும் போது சில்ட்ரன். குழந்தைகள் விளையாடவும். So to play, children to play, as well as for elders, வயதானவர்கள் முதியவர்கள் அப்படிங்கிறது elders. To walk, பெரியவங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா முட்டி வலி அதிகமா வரும். அவங்க என்ன செய்வாங்க நடந்துகிட்டே இருப்பாங்க, காலையில சாயந்தரமும் நடப்பாங்க. So for elders to walk quietly, அமைதியா. The park is place for children to play as well as for elders to walk quietly. அவங்க அமைதியா நடக்கிறதுக்கு இது பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதே as well as, அதாவது இது கூட ஒரு விஷயத்துக்கு கூட இன்னொரு விஷயத்த சேர்க்கும் போது நம்ம as well as யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதை நம்ம லாங் சென்டென்ஸ்ல பார்த்துடலாம். as well as வச்சு நம்ம எப்படி லாங் சென்டென்ஸை உருவாக்குறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. சமுதாயத்தை பாதிக்கும் உடல்நல பிரச்சனையும் சுற்றுச்சூழல் பிரச்சனையையும் இந்த மாநாடு விவாதிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா இந்த மாநாடு.
ஸோ வேர்ப் என்ன அப்படின்னா விவாதிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இதுதான் நம்மளுக்கு சப்ஜெக்டும் வேர்ப்பும். இதை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். இந்த மாநாடு அப்படிங்கும் போது த கான்ஃபரன்ஸ், கான்ஃபரன்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா விவாதிக்கிறாங்க. டிவில அதிகமா பார்த்திருப்போம், விவாத மேடை. ஒரு விஷயத்தை பத்தி என்ன செஞ்சிருப்பாங்க, ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. விவாத மேடையில விவாதம் நடக்கிறது கிடையாது, சண்டைகள் தான் அதிகமா நடக்குது. ஸோ இந்த மாநாடு அப்படிங்கும் போது த கான்ஃபரன்ஸ் விவாதிக்கிறது அப்படிங்கறத டிஸ்கஸ். ஸோ டிஸ்கஸ்டு, த கான்ஃபரன்ஸ் டிஸ்கஸ்டு, இந்த மாநாடு விவாதிக்கிறது. ஸோ எதை பத்தி விவாதிக்கிறாங்க அப்படின்னா சமுதாயத்தை பாதிக்கும் உடல்நல பிரச்சனையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சுற்றுச்சூழல் பிரச்சனையும். சோ இங்க ரெண்டு பிரச்சனை இருக்கு, அந்த ரெண்டு பிரச்சனையை என்ன செஞ்சிருக்காங்க, விவாதிக்கிறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் எழுத போற பிரச்சனை அப்படின்னா உடல்நல பிரச்சனை. ஓகே, உடல்நல பிரச்சனை அப்படின்னு சொல்லும் போது ஹெல்த் இஷ்யூ, ஹெல்த் இஷ்யூஸ், ஹெல்த் இஷ்யூஸ். ஸோ உடல்நல பிரச்சனை ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க. அதோட as well as அது கூட எதையும் சேர்த்து இது பண்ணிருக்காங்க, சுற்றுச்சூழல் பிரச்சனையும் விவாதிச்சிருக்கிறாங்க. ஸோ சுற்றுச்சூழல் பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ். ஸோ இங்க ரெண்டு பிரச்சனை இருக்கு, ஒன்னு ஹெல்த் இஷ்யூஸ் பிரச்சனை, இன்னொன்னு என்விரான்மெண்டல் பிரச்சனை. இது ரெண்டுமே இருக்கு. இந்த ரெண்டு ப்ராப்ளத்தையும் விவாதிச்சிருக்கிறாங்க. ஸோ சமுதாயத்தை பாதிக்கும். ஸோ இதையும் நம்ம இதுல சேர்த்து எழுதணும். உடல்நல பிரச்சனைக்கு பதிலாக தான் நம்ம என்ன எழுதிருக்கோம், ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னு எழுதிருக்கோம். சுற்றுச்சூழல் பிரச்சனைக்கு தான் நம்ம என்ன எழுதிருக்கோம் அப்படின்னா என்விரான்மெண்டல் ப்ராப்ளம். ஸோ இங்க ரெண்டு பிரச்சனை இருக்கு. இது எதை பாதிக்குது அப்படின்னா சமுதாயத்தை பாதிக்குது. சமுதாயத்தை பாதிக்குது, பாதிக்குது அப்படிங்கும் போது அஃபெக்டிங். இது வந்து எதை பாதிக்குது அப்படின்னா சமுதாயத்தை பாதிக்குது. சொசைட்டி எதை பாதிக்குது, சொசைட்டியை பாதிக்குது. The conference discussed health issues as well as environmental problems affecting society. So இப்ப நெக்ஸ்ட் பாருங்க, அவன் பணம் அளிப்பதோடு கூட வார இறுதியில் குழந்தைகளுக்கு கற்றுத்தர தனது நேரத்தையும் தன்னார்வமாக வழங்கினான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பணம் வந்து எல்லாரும் கொடுத்துடலாம், யாருனாலும் அதை செய்யலாம். ஸோ அவங்க கூட இருந்து அவங்களுக்கு கற்றுத்தர்றது அப்படிங்கிறது, அது வார வாரம் வந்து கற்றுத்தர்றது அப்படிங்கிறது, ஸோ அது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான், அதை அவங்க செய்யறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா அவன் பணம் அளிப்பதோடு கூட. ஸோ இதைத்தான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுத போறோம். ஸோ அவன்கிற சப்ஜெக்டுக்கு he யூஸ் பண்ணிருக்கோம். டொனேட்டட், எதை டொனேட் பண்றாங்க அப்படின்னா பணம், மணி. he donated money, அவன் பணத்தை என்ன செய்யறான், டொனேட் பண்றான். யாருக்கு கொடுக்குறாங்களோ அதையும் எழுதணும். he donated to the orphanage, தான் அவன் பணம் கொடுக்குறாங்க. ஆதரவு இல்லாதவங்க எல்லாம் ஆர்ஃபனேஜ்ல இருப்பாங்க. So he donated money to the orphanage. அது கூட அப்படின்னு சொல்லும் போது as well as, as well as. So இது ஃபுல்லா தான் இந்த சென்டென்ஸ். ஓகே, அவன் பணம் அளிப்பதோடு கூட அப்படிங்கறது தான் நம்ம என்ன எழுதிருக்கோம் அப்படின்னா he donated money to the orphanage as well as அப்படின்னு சொல்லி எழுதிருக்கிறோம். ஸோ சிம்பிளா இருக்க வார்த்தையே நம்ம இவ்வளவு பெருசா எழுதிருக்கோம். இன்னும் இது நிறைய இருக்கு, இது ரொம்ப பெருசா இருக்குமா அப்படின்னு கேட்டா இல்ல, ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஸோ இதை நம்ம ஒன் பை ஒன்னா எழுதிலாம், ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஸோ இங்க நம்ம ஃபர்ஸ்ட் எழுத போறது வந்து கற்றுத்தர தனது நேரத்தை தன்னார்வமாக வழங்கினான் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் எழுத போறோம். ஸோ சென்டென்ஸ் தான் பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கு, இதை நம்ம எழுதுனா ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். தன்னார்வமாக அப்படின்னு சொன்னா வாலண்டர்ட், வாலண்டரா வந்து செய்வாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ வாலண்டர்ட் அப்படிங்கும் போது தன்னார்வமா. his time, his time. So volunteered his time, தனது நேரத்தை தன்னார்வமாக எதுக்கு வழங்கியிருக்காங்க அப்படின்னா கற்றுத்தர. So to teach, to teach, கற்றுத்தர்றதுக்கு வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. So volunteered his time to teach, அப்போ கற்றுத்தர்றதுக்காக தன்னுடைய நேரத்தை கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. So யாருக்கு கற்றுத்தர்றாங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு. So அதையும் நம்ம எழுதணும், குழந்தைகளுக்கு அப்படிங்கிறத எழுதணும். குழந்தைகளுக்கு எப்ப கற்றுத்தராங்க அப்படின்னா வார இறுதியில. சோ ஆன் வீக்கெண்ட், ஒவ்வொரு வீக்கெண்டுமே என்ன செய்யறாங்க, கற்றுத்தராங்க. சோ ஆன் வீக்கெண்ட், ஆன் வீக்கெண்ட் இஸ் வாரம். எல்லா வாரமே அவங்க கற்றுத்தராங்க. சோ வீக்கெண்ட் அப்படின்னு தான் நம்ம போடணும். So he donated money to the orphanage as well as volunteered his time to teach the children on weekends. அதாவது ஒவ்வொரு வார இறுதியிலுமே என்ன செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பணமும் கொடுக்குறாங்க, அதோட சேர்ந்து கல்வியும் கொடுக்குறாங்க, அதாவது கற்றும் தர்றாங்க.
ஸோ இந்த சென்டென்சஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியானதாகவும் இருக்கு, நம்மளுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கு. டுடே டாபிக் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் as well as important to everyone. So you like this video, please click on like button, share it with your friends and family, subscribe for upcoming videos. So thank you for watching. Bye for now. Keep watching, keep practicing and keep smiling.